யமன் ஹவுதீஸ் ஆன் ஃபயர் அப்படிங்கிறது போல பல பதிவுகளுக்கு டைட்டிலே வைக்கலாம். அந்த அளவுக்கு வந்து சிறப்பான சம்பவங்கள் ஹவுதீஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பெருமளவுல இஸ்ரேலுக்கு எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க. செங்கடல்ல போக்குவரத்தை பெருமளவுல தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல இஸ்ரேல்ல ஹைப்பர்சோனிக் மிசைல்கள், தாடு மிசைல்கள் வந்து எல்லாத்தையும் அவங்க சுக்குநூறு தாடு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல சுக்குநூறு ஆக்கிறாங்க. எல்லாம் வேஸ்ட். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல உங்களை நம்பிட்டு இருக்காதீங்க, அது உங்களை காப்பாத்தும்னு சொல்லி பெருமளவுல சவால் விடுற அளவுக்கு ஹவுதீஸ் வளர்ந்துருக்குறாங்க. அவங்களோட கெப்பபிலிட்டி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னே கணிக்க முடியல அப்படிங்கிறது ஒன்றும் அமெரிக்க தரப்புல புலம்பிட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்கான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்காக்கு புலப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஏங்க இவங்களுக்கு ஆயுதங்கள் வந்து சீனா வழியா வந்துட்டு இருக்குதுங்க. சீனா மறைமுகமா ஹவுதீஸ்க்கு ஆயுதம் குடுத்துறாங்க. நல்ல வேளை ஈரான் தப்பிச்சாங்க. அடுத்தது ரஷ்யா தப்பிச்சாங்க. இல்ல நம்ம தப்பிச்சோம். எல்லாரும் தப்பிச்சுட்டேங்க. சீனா வந்து இங்க சிக்கிட்டாங்க. பரவாயில்லைங்க. அமெரிக்கா வந்து பேஸ் பலே கண்டுபிடிப்புகள், அரிய வகை கண்டுபிடிப்புகள். இதனால என்ன செய்ய போறீங்க? ட்ரம்ப் அவர்கள் சைனாவை குத்துவாங்க அப்படிங்கிறத விட நான் முன்னாடின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? சோ அதுக்கான ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நடக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. ஒரு அக்வசேஷன் இப்ப சீனா மேல வச்சிருக்காங்க. இப்ப சீனா என்ன செய்வாங்க? ரப்பிஷ் புல்ஷிட் அப்படிங்கிறத போல திட்டுவாங்களா? ஏங்க சும்மா உளறிட்டு கிடைக்காதீங்க. போய் ஏதாவது வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்ல சீனா இல்லைங்க நாங்க வந்து வார் கிரிமினலுக்கு ஏத்து போராடுறவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது போல சொல்லுவாங்களா? என்ன ஏதுங்க தெரியல. ஏன்னா ஐசிஜே தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அப்படிதானே தீர்ப்பு வந்துச்சு. சோ அதை மேற்கோள் காமிச்சு நியாயப்படுத்துதல் தானே. ஹவுதீஸ் வந்து வார் கிரிமினலை தானங்க எடுத்து சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. போர் குற்றங்கள் நடக்கிறத தடுக்கிறதுக்கு தானங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அது எப்படி நீங்க தப்புன்னு சொல்லுவீங்க? அப்படிங்கிறது போல அவங்க வாக்குவாதம் பண்ணுவாங்களா யூஎன்ல? என்ன ஏதுன்னு தெரியல. சோ இதுக்கப்புறம் இது டிஸ்கஷன் நடக்குமா யூஎன்ல? பெருமளவுல ஏதாவது ஆதாரங்கள் வச்சிருக்காங்களா? அப்படிங்கிறது போலலாம் இருக்கு. இதுக்கு முன்னாடி இதே போல ஒரு குற்றச்சாட்டு வந்து பாத்தீங்கன்னா, இதே சீனா மேல வச்சாங்க. இந்த ஹேக்கிங் வேற கதை. இதே போல சீனா வந்து இந்த கோவிட் இருக்குல்லங்க, அத வந்து பயன்படுத்தி இந்த பிரிட்டிஷோட சில எண்ணெய் கம்பெனிகள்லாம் இருக்கு. சோ அந்த கம்பெனியோட கார்கோ ஷிப்பை யூஸ் பண்ணி சில நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவங்களோட ட்ரோன்ல வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க. இது போல வந்து இட்டாலியில அந்த சைட் மெடிட்டரேனியன் சீல வந்து பாத்தீங்கன்னா, சமீபத்துல ஒரு சீனாவோட ட்ரோன வந்து பறிமுதல் பண்ணியிருந்தாங்க. சோ இது போல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அவங்க தரப்பு இருந்து மேற்கு தரப்புல இருந்து. அதே போல இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இப்ப எப்படி யெமன் ஹவுதீஸ்க்கு உதவுறாங்களோ, அதே போல லிபியாக்கு வந்து பாத்தீங்கன்னா, கோவிட் எய்டுன்னு சொல்லிட்டு 90 ட்ரோன்கள வந்து பாத்தீங்கன்னா, ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க. அதுவும் பலவிதமான மிசைல்கள். இதுல காமெடி என்னன்னா, யுகேவோட ஷெல் கம்பெனி இருக்கு இல்லையா? அத பயன்படுத்தி கோவிட் எய்டுன்னு சொல்லி ஏமாத்தி பண்ணிட்டாங்க லிபியாக்கு டெலிவரி அப்படிங்கிறது போல பல குற்றச்சாட்டுகள்லாம் இருந்துச்சு. சோ இப்போ சீனா பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய தடை செய்யப்பட்ட இயக்கங்களுக்கு ஐநா சபையில தடை போடப்பட்ட நாடுகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஆயுத ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க சீனா அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. இதனால ட்ரம்ப் அவர்கள் என்ன மாரியான முடிவுகள் எடுக்க போறாரு அப்படிங்கிறது தெரியல. இங்க இது மட்டும் கிடையாது. இன்னொன்னு சிரியால வந்து பாத்தீங்கன்னா, பெருமளவுல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் சைடுல வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள். என்னங்க அந்த அளவுக்கு ஃபோர்ட்டிஃபிகேஷன் பேஸ் கட்ட போறீங்க, நீங்களே வச்சுக்க போறீங்களா? அப்படிங்கிற போல அமெரிக்கா கிட்ட கேட்டதுக்கு, இல்லீங்க நாங்களா அங்க பேஸ் கட்டுற மாரி எண்ணம் இல்லீங்க எங்களுக்கு அப்படிங்கிற போல அமெரிக்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் எதுக்குங்க கொபானி பகுதியில மிக பெரும் அளவுல மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும். துருக்கியோட பார்டர் பகுதியில இருக்கு. துருக்கி, சிரியா பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த இடத்துல எதுக்குங்க இவ்வளவு பெரிய பேஸ் அப்படிங்கிறது போல எல்லாத்தையும் கேட்க தோணுது. இதுக்கப்புறம் இங்க தான் போர் நடக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இங்க வந்து பெருமளவுல நிப்பாங்களா அமெரிக்கா அப்படின்னா அது ஒரு கேள்விதான். ஏன்னா, இந்த குருதின மக்கள் இருக்காங்களா, இல்ல ஒய்பிஜே உமன்ஸ் விங்கு இன்னொரு இது இருக்கு பிகேகே சம்திங் ஒரு குரூப் இருக்கு. ஸோ இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட இயக்கம். எப்படி இவங்க மேற்கு நாடுகள் சொல்றாங்களோ அதே போல அமெரிக்காவே வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டெரரிசம்ல இவங்கலாம் வந்து டெரரிசம் அப்படின்னு அங்கீகரிக்கப்படக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம். ஏன்னா துருக்கிக்குள்ள போய் குண்டு வைக்கிறது, இது போல தீவிரவாத தாக்குதல்லாம் செய்றாங்க இல்லையா? சோ அதுல இவங்களும் இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால இவங்க டைரக்ட்டா போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிற முடியாது. இவங்களுக்கெல்லாம் எப்படி சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஈசிஸ் தீவிரவாதிகள் இருக்காங்க இல்லையா? அவங்கள வச்சு சண்டை பிடிக்கிறதுக்காக நாங்க இவங்களுக்கு ஆயுதங்கள் குடுக்குறோம், ட்ரெய்னிங் குடுக்குறோம் அப்படின்னு போல சொல்றாங்க. இப்ப சைடுல இன்னொரு இமேஜ் லோட் ஆயிருக்கும். இது ஐசிஸ் கிட்ட இருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய இமேஜஸ் தான், வீடியோஸ்லாம் இது போல நெறைய வருது. என்ன செய்றாங்கன்னா, இவங்க போய் எஸ்டிஎஃப் வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. சமீப காலமா இந்த எஸ்டிஎஃப் இருக்கிறாங்க இல்லையா? பெருமளவுல ட்ரோன்கள் பயன்படுத்தி தாக்குதல் பண்றது, எம்எல்ஆர்எஸ் யூஸ் பண்ணி தாக்குதல் பண்றதுன்னு இந்த துருக்கியோட பேக்டு எஸ்என்ஏ சிரியன் நேஷனல் ஆர்மி இவங்க மேல தாக்குதல் பண்ணிருக்காங்க. சோ இப்ப அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா F-16 எடுத்துட்டு போய் சும்மா ஏர் ஸ்ட்ரைக் பயங்கரமா சகட்ட மேனிக்கு பண்ணிக்கிறாங்க. கட்டுறதெல்லாம் வீணா போயிற போதுங்க. பாத்துங்க அமெரிக்க வீரர்கள் மேல பண்ணிற போறீங்க அப்படிங்கிறது போல பல அச்சங்கள் இருக்கு. அதுக்கு தான் தயாராயிட்டு இருக்காங்க துருக்கி அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்புலயும் கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா இந்த பகுதி அப்படிதான் தெரியுது. இதுல ஒரு விஷயம் இருக்கு.
நியூ சிரியன் கவர்மெண்ட் அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா? இதுல நியூ சிரியன் ஆர்மி, ஃப்ரீ சிரியன் ஆர்மி அப்படிங்கிறது போல ஒரு அமைப்பு இருக்கு. நம்ம மேப்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த சிரியாவோட சாட் அந்த பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில நம்ம தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த பஷர் அல் ஆசாத் அவர்களோட வீழ்ச்சி அப்போ தெற்கு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, நியூ சிரியன் ஆர்மி அப்படின்ற ஒரு அமைப்பு போய் பிடிச்சிருக்கும். இதுல எஸ்என்ஏ அதாவது துருக்கி பேக்டு சிரியன் நேஷனல் ஆர்மி இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கும் அமெரிக்கன் பேக்டு ஏன்னா அமெரிக்கா டைரக்ட்டா இவங்களுக்கு ஆதரவு தராங்க. அமெரிக்கா சிரியால டைரக்ட்டா ஆதரவு குடுக்கக்கூடிய ஒரு அமைப்புனா, அது ஃப்ரீ சிரியன் ஆர்மி தான். இவங்களோட ஃபிளாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து வச்சிருப்பாங்க. நார்மலா நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியும். இத 2 பேத்தோட ஃபிளாக் ஒரே மாரி இருக்கும். எஸ்என்ஏ அதாவது துருக்கி பேக்டோட சிரியன் நேஷனல் ஆர்மிக்கும், ஃப்ரீ சிரியன் ஆர்மிக்கும் ஃபிளாக் பார்க்கறதுக்கு ஒரே மாரி தான் இருக்கும். பட் ஆனா அதுல வந்து ஒரு பொம்மை பறவையாட்டு இருக்காது. ஃபிளாக் மாட்டியே இருக்கும். ஸோ இதுதான் இவங்களுக்கான வேரியேஷன். எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்ப திரும்பவும் லெபனான்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஸ் போய் அடிச்சுட்டாங்க. புது சிரியன் கவர்ன்மெண்ட் போய் அடிச்சுட்டாங்க அப்படின்னு கூட சொன்னாங்க. கிடையாது, கிடையாது. ஃப்ரீ சிரியன் ஆர்மி இருக்காங்க இல்லையா? இதுல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, லெபனான் பார்டருக்குள்ள போய் தாக்குதல் பண்ண ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. பட் ஆனா அங்க தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற போல செய்திகள்லாம் வருது. ஸோ இந்த சிரியாவை பொறுத்த வரைக்கும் யார் யாரு என்னென்ன கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிறாங்க, அதாவது இனிஷியலா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய விஷயம். ஸோ ஓரளவுக்கு எல்லாம் தயாரானதுக்கு அப்புறமா இந்த பகுதிகள்ல மிக பெரும் சண்டை நடக்கும் அப்படிங்கிறத மாற்று கருத்தே இல்ல. அதுக்கப்புறம் தான் டமாஸ்கஸ் வீழும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்ப இது வந்து வீழ்ச்சி கிடையாது. பொசிஷன்ஸ் வந்து கரெக்ட்டா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார் யாருக்கு எந்தெந்த பொசிஷன் அப்படிங்கிறதே இங்க இருக்கக்கூடிய விஷயம். எனக்கு தனிப்பட்ட கருத்து புரிஞ்சுக்கிற மாரி இருக்கு. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ துருக்கி அடிக்கிறாங்க, எஸ்என்ஏ அடிக்கிறாங்க, அமெரிக்கா ஒரு பக்கத்துல பேஸ் கட்டிட்டு இருக்காங்க. துருக்கி அலப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல பேஸ் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பகுதியில என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தரலாம். இந்த மிடில் ஈஸ்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கு உறுதுணையா இப்போ சில தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கெல்லாம் சீனா இருக்கிறாங்களா? அப்படிங்கிற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இருக்கக்கூடிய செய்திகள் வச்சு பார்க்கும்போது. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஐசிஸ். இந்த ஐசிஸ் மிக பெரும் அளவுல உருப்பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த ஐசிஸ்லாம் இப்ப சமீப காலமா அமெரிக்கால அப்படியே விரல விட்டு திருப்பிட்டு இருக்கிறாங்க இல்லையா? 6 தாக்குதல், 7 தாக்குதல் அப்படிங்கிற தாண்டிட்டு இருக்குது. சிமிலரா நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படிங்கிற போல சொன்னாங்க. இப்ப இந்த ஐசிஸ் வந்து பாத்தீங்கன்னா, வண்டியா ஆயில் எடுத்துட்டு துருக்கிக்குள்ள போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல ரஷ்யா ட்ரோன்கள் வச்சு வீடியோ புடிச்சு, பாருங்க ஐசிஸ் கூட துருக்கி வியாபாரம் பண்றாங்க. வண்டியா இறக்குறாங்க ஆயிலு துருக்கிக்கு அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாங்க. இப்ப பெரும்பான்மையான ஆயில் கிணறுகள் இப்ப ஐசிஸ் கையில கிடைச்சிருச்சா? அதிகமான பணப்புழக்கம் ஐசிஸ் கையில வந்துருச்சா? ஆஹா! என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே! அமெரிக்கா உள்ள வந்துருவீங்களா சிரியாக்குள்ள? அப்படின்ற போல கேள்விகள்லாம் இருக்கு. ஓ! அதுக்காக தான் இப்படிலாம் செய்றாங்களோ ஒருவேள அமெரிக்கால தீவிரவாத தாக்குதல் நடக்குது. ஒருவேள ஐசிஸ நாங்க அடக்குறோம், ஒடுக்குறோம்னு சொல்லிட்டு துருக்கிக்கு எதிரா வருவாங்களா? இல்ல எப்படி? என்ன? ஏதுங்க தெரியல. இதெல்லாம் என்ன ப்ரூஃபா சொல்லிட்டு துருக்கி எதிர அடிக்க வந்துருவாங்களா? இல்ல ரஷ்யா பெட்ரோல் ஊத்துறாங்களா? அங்க இருக்கக்கூடிய சண்டையில அப்படிங்கிறது கூட தெரியல. ஏதோ இது போல விஷயங்கள் அந்த சிரியா பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு. பல விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. என்னதான் நடக்குதுன்னே தெரியல. நம்ம அப்படியே இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைக்கு போயிரலாம். ஏன்னா ஓரளவுக்கு மிடில் ஈஸ்ட்ட பார்த்தாச்சு. இப்ப நம்ம ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏன்னா இனிஷியலா இந்த வீடியோவோட தொடக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சைனா மேல வந்து பார்த்தீங்கன்னா, யாக்கர் பவுலிங் வீசியிருந்தாங்க. அதாவது சைனா மேல குற்றச்சாட்டுகள். யாக்கர் பவுலா இருந்தா, இப்ப பாருங்க ஸ்பின் பால் யார் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கத்தோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, அதாவதுங்க ரஷ்யா வந்து அணு ஆயுதம் போடலாமான்னு திட்டம் போட்டிருக்கிறாங்க. எங்க? உக்ரைன்ல. அத வந்து சீனா கூட டிஸ்கஸ் பண்ணும்போது இல்லைங்க இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சைனா நிராகரித்ததுனால ரஷ்யா வந்து உக்ரைனுக்குள்ள அணு ஆயுதம் போடல. இல்லைன்னா எப்போ போட்டிருப்பாங்க. சைனா பாருங்க பரவாயில்ல தடுத்து வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்பின் பால் போட்டிருக்காங்க. அதாவது சைனா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட்டா இருக்காங்க. சைனா நினைச்சா இந்த பிரச்சனையை ரஷ்யாவை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல வந்து சைனா கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இப்போ ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா குற்றவாளி ஆக்கியிருக்காங்க. எப்படி? ரஷ்யா வந்து உக்ரைனுக்குள்ள அணு ஆயுதம் போடுறாங்களா? ஏங்க அவங்க போடணும்னா எப்போ கீவ் வந்து பிடிச்சிருப்பாங்க. அவங்க ஏங்க அத வந்து இன்னும் பண்ணல? அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களே சொன்னாரு. ஒரு பில்டிங் மேலயும் என்னால எந்த பில்டிங்னாலும் அந்த பில்டிங் மேல என்னால குறி வச்சு தாக்க முடியும். ஆனா அத நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற போல முன்னாடியே சொல்லிக்கிறாரு. அதுபோல தான் செஞ்சிருக்கிறாரு. இவங்க போய் என்னதான் நோண்டுனாலும் ரஷ்யாக்குள்ள ரெட் லைனா தாண்டுனாலும் கர்ஸ்க் பகுதிக்குள்ளலாம் யாரு கொண்டு போய் வேணும்னே இந்த கிளஸ்டர் குண்டுகள வீசுறது, இது போல எல்லா எரிச்சல் வேலையெல்லாம் யாரு செய்றாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் வெட்ட வெளிச்சமா. இருந்தாலும் ஒரு பால் போட்டு பார்க்குறாங்க பார்த்தீங்களா? ஸோ இத சைனாவும், ரஷ்யாவும் எப்படி சேர்ந்து சமாளிக்க போறாங்கன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அடுத்த எய்டுங்க. அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த எய்டு அறிவிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஏங்க டிசம்பர் மாசத்துல ரெக்கார்ட் நம்பர் ஆஃப் எய்டுங்க 9 பில்லியன் சொச்சத்துக்கிட்ட
அலோகேட் ஆயிருக்குங்க உக்ரைனுக்கு. ரெக்கார்டுங்க இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்ப என்ன? ஓ! அது வந்து போன வருஷம். இது வந்து புது காமெடி. இந்த காமெடி ஞாபகம் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஒரு பழைய காமெடி தான். அதாவது 2024ல அலோகேட் பண்ணதுங்க. இது 2025 புது வருஷம்ல. அப்ப அலோகேட் பண்ணும்ல. அதுக்காக யோசிக்கிறாங்களா என்னமோ தெரியல. சோ புது எய்டுகள் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வண்டியா இறக்குறாங்க இவங்களும். வண்டியில புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, போலாண்டோட போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டாக் ஆயிருக்கு அமெரிக்காவோட ஷிப்பு. இப்ப அந்த வழியா வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல ஆயுதங்கள் உக்ரைனுக்கு போறதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மேல போலாண்ட்லருந்து உக்ரைனுக்கு போக ஆரம்பிக்கும் ஆயுதங்கள்லாம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு மிக பெரும் அஃபென்சிவ் ஆப்பரேஷனா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. டிசிசி எம்ப்ளாயீஸும் ஆன் ஃபயரா வளைச்சு புடிச்சிட்டு இருக்காங்க. இதுல சில நேரங்கள்ல பிடிக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அசம்பாவிதங்கள் நடந்துருது. அது வேணும்னே பண்றாங்களா? என்ன ஏதுன்னு தெரியல. இப்போ ஒரு சைடுல ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். டிசிசி எம்ப்ளாயி ஒரு நபர பிடிக்கலான்னு ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஒரு 4, 5 பேர் சேர்ந்து வளைச்சு புடிச்சு அழுத்துனதுல, அவரு கால் உடைஞ்சு போச்சு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. இது இவருக்காவது கால் தான். அப்பாடி சந்தோஷம். நல்ல வேல. என்னைய சேர்த்திக்க மாட்டாங்க இதுக்கு மேல அப்படிங்கிற போல அவருக்கு இருக்குமா என்னமோ தெரியல. பட் ஆனா இன்னொரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் சோகமான ஒரு விஷயம் தான். டிசிசி எம்ப்ளாயி சுமிப்பையில போய் பிடிக்கலான்னு ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஒரு நபர் இறந்தே போயிட்டாரு. பாவம் கை கால் பெருசா இருக்கும் போல தெரியுது. சரி. ஏன்னா, ஒரு நபர பிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து 2 பேர், 3 பேர் இருந்தாங்க. பிடிக்க முடியல. நல்ல வாட்ட சாட்டமா இருக்கிறவங்கள தேடுறதுனால, ஒரு 7, 8 பேர் ஒரு நபர புடிச்சு அமுக்குறதுனால, இது போல அசம்பாவிதங்கள் நடந்துருது. அதுவும் சில இடங்கள்லாம் துப்பாக்கி சூடுலாம் நடக்குது. அதாவது இந்த டீசர் கன்லாம் ஓவரா சாக்கடிச்சிருது. என்னென்னமோ சொல்றாங்க. பட் அதெல்லாம் புரொபகேண்டா வேண்டாம். பட் ஆனா இது போல செய்திகள் வந்துட்டு இருக்கு. சைட்ல இமேஜஸ் லோட் ஆயிருக்கு. பார்த்துக்கோங்க. நீங்க தான் அலசி ஆராய்ஞ்சு எது சரியா இருக்கு, எது தப்பா இருக்கு அப்படிங்கிற முடிவுகள் எடுத்துக்கணும். ஸோ ஆளுங்க ரெடி, எய்டுகள் ரெடி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்போர்ட் குடுக்கறதுக்கு இந்த தடவை F-16லாம் குடுத்துருக்காங்க இல்லையா? சமீபத்துக்கு கூட வான்ல பறந்துட்டு இருந்தது. இப்போ யுகேல வந்து 200 F-16 விமானிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங் குடுத்துருக்காங்க. பேசிக்கான ட்ரெய்னிங் தாங்க. 2வது சும்மா அந்த ஃபார்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்டா குடுத்துருக்குறோம். இப்போதைக்கு இந்த அளவு தான் ட்ரெய்னிங் இருக்குது. போக போக பிக்கப்ல வந்துருவாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 200 விமானிகள்னா, அப்புறம் பெருமளவுல F-16 விமானங்கள்லாம் உக்ரைனுக்கு போகுது போல தெரியுது அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஓரளவுக்கு ஏர் சப்போர்ட்டுக்கு உக்ரைனுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஆயுதங்கள் ரெடி ஆயிருச்சு. ஆளுங்கள ரெக்ரூட் பண்றதுக்கு பிப்ரவரி மாசத்துல ஒரு சட்டம் கொண்டு வந்து ஆளுங்கள ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இன்னொரு 3, 4 மாசத்துக்குள்ள உக்ரைன் ஃபுல் பேக்கேஜா ரெடி ஆயி, ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷனுக்கு போக ஆரம்பிச்சுருவாங்க. அந்த டைம்ல உக்ரைன் ஏர் சப்போர்ட் பயங்கரமா குடுப்பாங்க. போன தடவ மாரி இருக்காது அப்படின்னு கூட சொல்லப்பட்டது. ஸோ பாப்போம் உக்ரைனும் ஓரளவுக்கு ரெடி ஆகுறாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் தாக்குதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ரஷ்யாக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம உக்ரைனுக்குள்ள மட்டும் தாக்குதல்கள் பார்க்குறோம். ரஷ்யாக்குள்ளேயும் தாக்குதல்கள் நடந்திருக்குதா உக்ரைன் தரப்புலயும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மொத்தம் 16 உக்ரைனோட ட்ரோன்கள 5 ஒப்லாஸ்ட் மேல அனுப்பி விட்டுருந்தாங்க. நாங்க தடுத்து நிறுத்திட்டோம் அப்படிங்கிற போல ரஷ்யா சொன்னதா உக்ரைன் தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தாக்குதல் ஜனவரி 4 இந்த டைம் அதிகாலை டைம் ரஷ்யாவோட நேரப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேவ் பை வேவா ரஷ்யா உக்ரைனுக்குள்ள அனுப்பும்போது, உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்குள்ள தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. இரு தரப்புலயும் தாக்குதல்களுக்கு எந்த குறையும் இல்லாம பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. பெருமளவுல எஸ்கலேஷன் மிடில் ஈஸ்ட்லயும் நடக்குது, யூரோப்லயும் நடக்குது. இன்னொரு பக்கம் சைனா தயாராயிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்க போகுது இந்த உலகத்துல அப்படிங்கிற பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த 2025 எந்த மாதிரியான விஷயங்கள் இந்த உலகத்துக்கு குடுக்க போகுது? மிக பிரம்மாண்டமான ஒரு போரா? இல்ல அமைதியவா? அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்த்துடலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.